ஒரு குட்டி மினி விலாகு பார்க்கலாமா? காலையிலே எழுந்து முகம் கழுவிட்டு நேரா பூஜை ரூமுக்கு தான் வந்தேன். சாமிய கும்பிட்டு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல வச்சுட்டு, நேரா கிச்சனுக்கு தான் வந்தேன். கிச்சனுக்கு வந்து கிச்சன் ஜன்னல திறந்து விட்டாச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் நான் முன்வாசல் கதவ திறக்க போவேன். ஊர்லலாம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எழுந்தோனே பின்புற வாசல் திறந்துட்டு, அதுக்கப்புறம் தான் முன்வாசல் திறக்க போவாங்க. அப்படியே தான் நானும் ஃபாலோ பண்றேன். இப்ப வந்து கதவ திறந்து பார்த்தீங்கன்னா, நேத்து போட்ட கோலம்லாம் இருந்தது. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் புதுசா கோலம் போடணும். அதுக்கு துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வாசல் துடைக்கிறதுக்கு தண்ணீல வந்து மஞ்சளும், உப்பும் போட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணிய தான் வாசல் தொடைச்சிட்டு கோலம்லாம் போடுவேன். அதே மாரி தான் இப்பயும் ஃபாலோ பண்றேன். நீங்க யாராவது இது மாரி ஃபாலோ பண்றீங்களா? எனக்கு சொல்லுங்க. கூடவே பச்சை கற்பூரம் போட்டா இன்னுமே நல்லாருக்கும். வாசனையா இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அதுக்காக தான் செய்யறது. கோலம் போட்டாச்சு. கோலம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கலர் கோலம் போட்டிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்கழிக்கு வாங்குன கலர் கோலம் எல்லாம் மீதம் இருந்தது. சரி இதெல்லாம் போட்டு நம்ம காலி பண்ற வரைக்கும் கலர் கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டாச்சு. கோலம்லாம் போட்டுட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, பூக்காரமா வந்தாங்க. பூ குடுத்தாங்க. வாசலுக்கு பூவ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு. கோலமும் வாசல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சோட்டுவை வெளியவே விடலப்பா. ஏன்னா அவனை வெளியே விட்டேன்னு வச்சிங்களேன் கோலத்தெல்லாம் கலைச்சிடுவான். அதனால் அவனை கூண்டுலேயே வச்சுருந்தேன். ஐடி மட்டும் வெளியே போயிட்டு வந்தாங்க. ஐடி கூட சண்டை போட்டுட்டு வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா விளையாடுறதுக்கு. விளையாடுவாங்கன்னு நினச்சி அப்படி விட்டேன். ஏமாற்றிட்டு மாடிக்கு ஓடி போயிட்டாங்க. சரி அவங்கள கூப்பிட்டு வந்து லாக் பண்ணிவிட்டு பையனுக்கு டிஃபன் செய்யணும். அவனுக்கு இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும் சாம்பார் இருந்தது. நேற்று வச்ச சாம்பார் அதை தான் வச்சு அவனுக்கு டிஃபன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கிச்சனில் என் காலையே சுற்றிட்டு இருந்ததுங்க ஐடியும் சோட்டுவோம். அப்புறம் அவங்களுக்கு அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு அப்புறம் தான் பையனுக்கே நான் கொடுத்தேன். அப்புறம் பால் வச்சுருந்தேன்ப்பா. காஃபி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் நான் காஃபி குடிக்காமல் வேலை செஞ்சது ரொம்ப அதிசயம். அதனால் காஃபி போட்டு வச்சுட்டு ரிலாக்ஸாக நானும் சோட்டும் வேடிக்கை பார்த்துட்டே காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகும். உங்களுக்குலாம் எப்படி போகும்னு சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.